இன்றைக்கி இன்ஸ்டன்ட் ட்ரெண்டிங் பெசன்ட் நகர் டெம்பிள் போக போகிறோம். இது எங்கள் சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டினியூஸாக. ஓகே, யூஸ்வலாக எல்லோரும் காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புவாங்க? 5 மணிக்கு கிளம்புவாங்க. ஆனால் நாங்கள் கிளம்புனது 11 மணிக்கு. 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா வானம் மேகமூட்டத்தோடு இருந்துச்சு. என்ன நேரம்னு தெரில. நாங்கள் கிளம்பும்போது வெயில் இல்லாமல் இருந்தது. ஸோ கிளைமேட் நல்லாயிருக்கு, இந்த கிளைமேட்டில் போனோம்னாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி போனோம். அங்கே போய் பார்த்தா கோயில் க்ளோஸ்டு. டைமிங் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு காலையில் நட சாத்திடுவாங்களாமா. அதுக்கப்புறம் சாயங்காலம் 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருந்தது. என்னடா இது, 11 மணிக்கு நடையே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம கிளம்புனதே வீட்டில் 11 மணிக்கு தான். 1 மணிக்கு இங்கே கோயிலுக்கு வந்தால் கோயில் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம், நேராக பக்கத்துலேயே பீச் இருக்கே, ஸோ பீச்சுக்கு போகலான்னு பீச்சுக்கு போயிட்டோம். பீச்சில் போய் ஒரு 2-3 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா கிளைமேட்டும் நல்லா இருந்தது, ரொம்ப வெயிலும் இல்லாமல் இருந்தது. அங்கே போயிட்டு வர கப்புள்ஸு, குட்டீஸு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜாலியாக டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போது அங்கே இடையில ஒரு பெரியவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து தர சொன்னாங்க. அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வந்துட்டு சோஷியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நல்லா டைம் பாஸ் ஆச்சு. சரி, இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு ஒரு 4 மணிக்காட்டம் கிளம்புனோம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு. அப்பவும் பார்த்திங்கன்னா கேட் ஓப்பன் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் அது வரைக்கும் மறுபடியும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பெசன்ட் நகர் ரோடு வழியாக ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போயிட்டு வந்தோம். வந்ததுக்கப்புறம் நட ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் அங்கே நம்ம இன்ஸ்டாவில் பார்த்த மாதிரி தான் எல்லாம் அறுபடை வீடுகள் எல்லாமே இருந்தது. ஸோ கோயில் நல்லா ஓரளவுக்கு கூட்டமாகவே இருந்தது. இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ வந்து சாட்டர்டே ஈவினிங், அந்த சாட்டர்டே ஈவினிங் ஏதாவது ஸ்பெஷல் டே அந்த மாதிரி கூட்டம் வரும்னு பார்த்தோம். ஸோ அதுக்குமே நல்ல கூட்டம் தான் வந்திருந்தது. நாங்கள் இருந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 100-150 பேராட்டம் வந்திருப்பாங்க. நல்ல தரிசனம் இருந்துச்சு கோயிலில். நீங்கள் எப்போ வர்றதுனாலும் வந்து பார்க்கலாம். அந்த இன்பிட்வீன் டைம் 11 to 5 மட்டும் பிளான் பண்ணாதீங்க. அந்த டைமில் வந்து நட சாத்தியிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வந்துக்கோங்க. கோயிலில் சாமி கும்பிட்டு அப்படியே பெசன்ட் நகர் பீச்சில் இருக்கிற கேஎஃப்சிக்கே போயிட்டோம். ஸோ ஏன்னா கேஎஃப்சி போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ மறுபடியும் கேஎஃப்சி போகலாம் அப்படிங்கிற மாதிரி போனோம். நாங்கள் அங்கே 9 பீஸ் பக்கெட் தான் வாங்கியிருந்தோம். 300 ருபீஸ்க்கு அது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லை. ஸோ அங்கேருந்து நேராக சர்ச் ரோடு கிளம்பி போனோம். சர்ச் ரோட்டில் பார்த்திங்கன்னா பிரியாணி இருந்துச்சு. ஸோ பிரியாணி வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த பிரியாணி வந்து 100 ருபீஸ்க்கு வாங்கினோம். ஸோ 100 ருபீஸ்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ பீசஸுமே நிறையா வச்சு கொடுத்தாங்க. நாங்கள் 2 பேருமே நல்லா ஃபுல்ஃபில்மெண்ட்டோடு சாப்பிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி ஒன்று போட்டுட்டு அப்படியே டிமார்ட் கிளம்பி போனோம். டிமார்ட்டில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோன்னா வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாம் சின்ன சின்ன பொருட்கள் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ அதுக்காக டிமார்ட்டுக்கு போனோம். அங்கே பீச்லேருந்து எங்களுக்கு நியர்பையாக இருந்தது பார்த்திங்கன்னா பெருங்குடி டிமார்ட் தான். ஸோ பெருங்குடி டிமார்ட்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் போன டைமும் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து ஒரு ஆவரேஜாக தான் இருந்தது. ஸோ அதனால் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். பர்ச்சேஸ் பண்ணோன்னே வேறு என்ன, ஐஸ்கிரீம் தான். ஆமாம், ஒரு வழியாக பெசன்ட் நகர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு டிமார்ட்டில் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு ஈவினிங் ஃபைனலாக ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு சன்செட்டோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணுறோம். உங்களை ஒரு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை பாய்.